வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே அன்னை முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் ஆண்கள், பெண்கள் என அனைவரும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு அதில் தங்கியிருந்த முதியவர்கள் இரவு உணவுக்காக ரசம் மற்றும் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாப்பிட்ட உணவில் ஏற்பட்ட உபாதை காரணமாக தென்காசி தலைமை அரசு மருத்துவமனைக்கு ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 11 நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி சங்கர், முருகம்மாள் மற்றும் அம்பிகா என்ற 3 நபர்கள் உயிரிழந்தார். மேலும் 8 நபர்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் முதியோர் இல்லத்தில் சாப்பிட்ட 3 நபர்கள் ஃபுட் பாய்சன் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.